நடிகர் மனோஜ் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் 1999 தாஜ்மஹால் அப்படின்ற படத்தின் மூலமாக அவர் திரையுலகிற்கு நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடித்தார். இடையில் பெரிய கேப் விழுந்தது. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் டைரக்டராக மாறியிருந்தார். சமீபத்தில் அவர் ஒரு படத்தை நடித்திருந்தார். 2022 வருஷம் விருமன் அப்படின்ற படத்தில் நடித்தார். அதுக்கடுத்ததாக அவர் கடைசியாக ஒரு படத்தை இயக்கியிருந்தார். இந்த ஒரு சூழலில் திடீர்னு அவர் மரணமடைஞ்சிருக்கார் அப்படின்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திரை உலகினருக்கு மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா ஆக்டிவாக இருந்த நடிகர்களில் அவரும் ஒருவர். இந்த ஒரு சூழலில் தொடர்ந்து அவருடைய இல்லத்திற்கு, அதாவது பாரதி ராஜாவுடைய வீட்டிற்கு திரை பிரபலங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இப்போது யாரெல்லாம் மனோஜுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள்? அவருடைய இறுதிச் சடங்குகள் பற்றின செய்திகள் வந்திருக்கா? வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் தேனி மாவட்டம் கம்பத்தில் 1926ஆம் ஆண்டில் செப்டம்பர் 11 பிறந்த மனோஜ் திரைத்துறையில் நடித்தல் மட்டுமின்றி இயக்குநராகவும் மணிரத்னம், சங்கர், தனது தந்தை பாரதி ராஜா ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். இன்று மாலை 6 மணி அளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 6 மணி அளவில் வீட்டிலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது, உயிரிழந்திருக்கிறார். பிறகு அருகில் அவருடைய பாரதி ராஜா மருத்துவமனைக்கு அவர் உடலானது கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. பிறகு அங்கேயும் மருத்துவர்கள் உறுதிப்படுத்த பிறகு அவர் இறந்த செய்தி திரையுலகினர் அனைவருக்கும் இறந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இது திரையுலகத்தினர் பலருக்கும் இது அதிர்ச்சியாக இருக்கிறது. நடிகர் கார்த்திக், சேரன் மற்றும் இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் பலரும் அவர் இல்லத்திற்கு சேப்பட்டு உள்ள அவர் இல்லத்திற்கு வருகை சென்றிருக்கிறார்கள். மேலும் அவரது தந்தை அவர் இறந்த செய்தி கேட்டு அவர் அப்பொழுது அவர் ஈஸியாக உள்ள அவர் இல்லத்தில் இருந்தார். அவர் சற்று நேரத்துக்கு முன்புதான் பாரதி ராஜா சேப்பட்டு உள்ள மனோஜ் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். மேலும் திரையுலகத்தினர் பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சொந்த ஊரில் தேனியில் அடக்கப்படுவது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை இவரது மனோஜின் உடலானது சேப்பட்டு உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்துக்கு பிறகு அதை ஈஸியாக எடுத்து செல்வது குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் தான் அவர் சொந்த ஊருக்கு உடலை எடுத்துக் கொள்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமான மனோஜ் கடல் பூசல், அல்லி அர்ஜுனா, ஈரநிலம், சதுரியன், மகா நடிகன் உள்ளிட்ட படங்களில் நடிக்கின்றார். சரத்குமாருடன் நடித்த சமுத்திரம், சத்யராஜுடன் நடித்த மகா நடிகன், வசந்தம், வசந்தன் ஆகிய படங்கள் இவர் நடிப்பில் கவனம் பெற்றவை. சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தில் இயக்கியிருந்தார். இயக்கிய முதல் படம். இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். இளையராஜாவும் சற்று முன்பு வீடியோ பதிவில் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். எனக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை. இந்த மனோஜோட இரங்கல் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என இளையராஜா வீடியோ மூலம் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். நன்றி ராஜா. இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மகனும் நடிகருமான மனோஜ் மறைந்திருக்கிறார். அவருடைய திடீர் மரணம் திரையுலகில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களுக்கும் இந்த செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக திரை பிரபலங்கள்லாம் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மனோஜுடைய இல்லத்திற்கு வந்து இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல் இங்கே வைக்கப்படுமா, சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுமா அப்படின்றது காலையில் தெரிய வரும் அப்படின்ற தகவல் தெரிய வருகிறது. தொடர்ந்து இது பற்றிய நேரலைகளும் தகவல்களும் தந்தி தொலைக்காட்சியில் வர இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.